அனைவருக்கும் வணக்கங்க. கல்லணை நம்ம கேள்விப்படாத நபர்களே இருக்க முடியாது. அது கரிகார் சோழனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக நமது பாசன வசதிக்காக கட்டப்பட்ட அற்புதமான ஒரு சாதனைன்னு எல்லாருக்குமே தெரிய வருங்க. அதே மாதிரி அந்த காவேரி ஆற்றில் கல்லணையில் தண்ணி ஓடும்போது பார்க்கும்போது அதோட பியூட்டியே தனிதாங்க. அமேசிங் வியூங்க. அதே மாதிரி இந்த சாதனையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நமக்கு குறிப்பாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு இன்னொரு சாதனையும் தெரிய வந்திருக்கும். மற்ற மாவட்ட மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதை பற்றி ஒரு காணொலி தாங்க, வீடியோ பதிவு தாங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது கல்லணையோட ஏரியல் வியூ. வளமிருந்து இடமாக வந்தோன்னா கொள்ளிடம், காவேரி, வெண்ணாறு பக்கத்தில் ஓடுற ஒரு சின்ன கேனல் தாங்க புதாறுன்னு சொல்லுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் இது புதாறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் பேருன்னு பார்த்திங்கன்னா கிராண்ட் அணைக்கட் கேனல்னு சொல்லுவாங்க. இது அற்புதமான ஒரு 19ஆம் நூற்றாண்டு சாதனைன்னு சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது முழுக்க மனிதர்களால் கட்டப்பட்ட 149 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஆறுங்க. கல்லணை கால்வாய்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது பாருங்கள், இது ட்ராவல் பண்ணுற தூரம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி கல்லணையிலேருந்து புறப்பட்டு புதலூர் ஆலக்குடி வழியாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை அடையிறதுங்க. இந்த தஞ்சாவூருடைய மேப்பை பார்க்கும்போதே அதோட சிறப்பு உங்களுக்கு தெரிய வரும். தஞ்சாவூர் சிட்டியோட நீங்கள் நார்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வெண்ணாறு வருது. அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் திருவையாறில் ஒரு நமக்கு காவிரி ஆறு போகுது. தஞ்சாவூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சவுத் சைடில் எந்த விதமான ஆற்று பாசனமும் கிடையாதுங்க. வனம் பார்த்த பூமியாக தான் இருந்தது இந்த புதாறு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த புதாறு பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இதை ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட பியூட்டியே தனின்னு சொல்லலாங்க. இருந்தாலும் கரை புரண்டு ஓடும்போது சில ஆபத்தான நிகழ்வுகளும் ஏற்படுங்க இந்த ஆற்றுல. இது பார்த்திங்கன்னா நிறைய நீச்சல் தெரியாமல் சுழலில் மாட்டிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆற்றின் போக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ஆறு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூதலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் என்ட்ரி ஆகி இந்த பார்த்திங்களா, இது கோடை காலத்தில் இருக்கிற வியூங்க. ஆக்சுவலாக இது தஞ்சாவூர் கடந்து பின்னர் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மதுக்கூர், அதிராம்பட்டினம் இவையெல்லாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கவரான பிளேஸுங்க. அடுத்தது அறந்தாங்கி, தொண்டியில் உள்ள முப்பளை வரை கடைமடை அதுன்னு சொல்லலாம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வர்ற இத்தனை ஏரியாக்களையும் இது கவர் பண்ணுதுங்க. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆற்று திட்டம் மட்டும் 19ஆம் நூற்றாண்டில் செயல்படாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 2.5 lakhs ஏக்கர் நிலங்கள் வானம் போர்த்த பூமியாக தான் இருந்திருக்குங்க. மற்றும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் இயற்கையான காட்டாறுகளை கடக்கும்போது இந்த மேன்மேட் ரிவருக்கு பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க. பார்த்துங்க, இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி மேலே பார்த்திங்கன்னா நம்ம புதாறு ஓடும், கீழே இயற்கையான காட்டாறு கிராஸ் பண்ணும். அதையும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் ஈகோ சிஸ்டத்துக்கு அதையும் பிளான் பண்ணி அப்போயே பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்குறாங்கன்னு பார்த்துங்க. இப்போ நம்ம இது ஒரு பூதலூர்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை தாங்க நான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ கீழே இந்த பிரிட்ஜ் காட்டாரோட போக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த பாசன வசதினால் நம்ம தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாக்களில் உள்ள விவசாய நிலங்களை பார்க்குறதே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் சம்பா அறுவடை சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஆற்றினால் பல நன்மைகள், வெறும் பாசன வசதி மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கிராமங்களுக்கு அந்த கரையோரம் பார்த்திங்கன்னா ரோடு வசதியும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் தானாகவே அமைஞ்சிருக்கு. அதுமாதிரி நிறைய இடங்களில் நீர் லாக் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸு இந்த ஆற்றின் கரையோரம் உள்ள ரோட்டு வழியால் பல கிராமங்களுக்கு இணைக்கப்படுது. அதே மாதிரி இந்த மெயின் ரிவர் 149 கிலோமீட்டர் இருந்தாலும் மொத்தம் கிளை கேனல்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1632 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது ஏரியா கவர் ஆகுதுங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த கரையோரம் அது மாதிரி பாலங்கள்லாம் பழுதடைஞ்சதுனால 3000 கனசதுரடி தண்ணியை கூட அதால் இது கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கவர்மெண்ட் இப்போ ஃபண்டிங் பண்ணி அதை திரும்பவும் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து.
அதேமாதிரி இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1923 வடிவமைக்கப்பட்டு 1934 கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குங்க. இந்த போர்டை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த பிரிட்ஜு எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1933 இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 100 வருடங்களாக இந்த சாதனை வந்து சத்தம் இல்லாமல் இருக்குங்கிறது தாங்க பெரிய ஆச்சரியமான விஷயம். இதை நான் ஹிஸ்ட்ரி பாடத்தில் கூட நான்லாம் படித்தது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சாதாரண பஸ் ஸ்டாப் கட்டினாலே பட்டம் அடிக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட இவ்வளோ பெரிய சாதனையை புரிஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியடில் இந்த மாதிரி ஒரு சாதனையை புரியறதுங்கிறது மிகப்பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா அவங்கள பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணணும். அது மாதிரி இது வந்து இந்த முயற்சி எடுத்தவர் பார்த்திங்கன்னா சிபி ராமசுவாமி ஐயர்னு சொல்லிட்டு ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர். அவர் ஒரு பெரிய லீடிங் லாயர். அந்த காலத்திலேயே அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து மைசூர் சமஸ்தானத்தையும் கன்வின்ஸ் பண்ணி மேட்டூர் டேம் கட்டும்போது இந்த ப்ராஜெக்டையும் சேர்த்து கல்லணை கால்வாய் திட்டத்தையும் அவர் செயல்படுத்தியிருக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த மேடான பகுதியில் இந்த அழகான கேனலை டிசைன் பண்ணவர் பார்த்திங்கன்னா கர்னல் WM எல்லிஸ்ன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் தாங்க. என்னை பொறுத்தவரை இந்த சாதனை, அதுவும் மாபெரும் சாதனை, தஞ்சை மாவட்டத்தின் மிகப்பெரிய விடயம்னு சொல்லலாங்க. மற்ற மாவட்டங்களும் உலக மக்களும் இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாங்க இந்த வீடியோ பதிவை வெளியிடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், கீப் சப்ஸ்கிரைபிங், கீப் ரெஃபரிங் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.